வியட்நாமில் கடலில் படகு கவிழ்ந்த விபத்தில் தமிழர்கள் 8 பேர் உயிரிழந்ததாக தகவல் வெளியாகியிருக்கிறது. பழனியைச் சேர்ந்த முருகப்பிரபு, திருச்சியைச் சேர்ந்த ஷேக் அழகுராஜ் ஆகியோர் உயிரிழந்திருக்கிறார்கள் என்ற தகவல் வெளியாகியிருக்கிறது. அண்மைச் செய்தியை பார்க்கிறோம். வியட்நாமின் ஃபூக்வாக் தீவில் படகு கவிழ்ந்து விபத்து ஏற்பட்டது. இந்த விபத்தில் 8 பேர் தமிழர்கள் உயிரிழந்திருக்கிறார்கள் என்ற தகவல் வெளியாகியிருக்கிறது. பழனியைச் சேர்ந்த முருகப்பிரபு, திருச்சியைச் சேர்ந்த ஷேக் அழகுராஜ் ஆகியோர் உயிரிழந்திருப்பதாகவும் 30 பேர் பயணிக்க வேண்டிய படகில் 48 பேர் சென்றதால் விபத்து ஏற்பட்டதாகவும் முதற்கட்ட தகவல் தெரிவிக்கிறது. வியட்நாம் படகு விபத்தில் தமிழர்கள் 8 பேர் பலியாகி இருக்கிறார்கள் என்ற தகவல் வெளியாகியிருக்கிறது. 30 பேர் பயணிக்க வேண்டிய படகில் 48 பேர் சென்றதால் இந்த விபத்து ஏற்பட்டதாகவும் 32 பேர் மீட்கப்பட்டிருப்பதாகவும் 16 பேர் உயிரிழந்திருப்பதாகவும் தகவல். இறந்தவர்களில் 8 பேர் தமிழர்கள் என்றும் தகவல் வெளியாகியிருக்கிறது. வியட்நாமின் ஃபூக்வாக் தீவில் படகு ஒன்று விபத்திற்குள்ளானதில் 32 பேர் மீட்கப்பட்டிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 16 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். 8 பேர் தமிழர்கள் பலியாகி இருக்கிறார்கள் என்ற தகவல் வெளியாகியிருக்கிறது. வியட்நாமில் படகு விபத்தில் இறந்தோர் குடும்பங்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி இரங்கல் தெரிவித்திருக்கிறார். காயமடைந்தவர்கள் விரைவில் குணமடைய இறைவனை வேண்டுகிறேன் என்று பிரதமர் மோடி தெரிவித்திருக்கிறார். வியட்நாமில் நேரிட்ட படகு விபத்தில் உயிரிழந்தவர்கள் செய்தி அறிந்து மிகவும் வேதனை அடைந்ததாகவும் காயமடைந்தவர்கள் விரைவில் குணமடைய இறைவனை வேண்டுகிறேன் என்றும் பிரதமர் மோடி தெரிவித்திருக்கிறார். விவரங்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் லெனின். கிட்டத்தட்ட 32 பேர் மீட்கப்பட்டிருக்கிறார்கள், 16 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். இறந்தவர்களில் 8 பேர் தமிழர்கள் அப்படிங்கிற தகவலை பார்க்கிறோம். அந்த 8 தமிழர்களுடைய விவரம் தெரிய வந்திருக்கிறதா? என்ன விவரம்? இந்தியாவிலிருந்து சுமார் 100 பேர் இந்த சுற்றுலா பயணத்திற்காக சென்றிருக்கிறார்கள். அதுல 2 படகு, ஒரு படகு எதிரே கவிழ்வதை இன்னொரு படகில் இருந்தவர்கள் பார்த்திருக்கிறார்கள். அப்படி ஒரு மோசமான விபத்து என்பது நடந்திருக்கு. வழக்கமாக அந்த படகுல 30 பேர் மட்டும்தான் பயணிக்கக்கூடிய அந்த தகுதி உடைய படகு. அதுல 48 பேர் விபத்துக்கான காரணம். அளவுக்கு அதிகமான பயணிகளை ஒரு படகுல ஏற்றுனதுதான் அந்த விபத்துக்கான காரணம் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த சூழ்நிலையில படகுல இருந்து கவிழ்ந்தவுடன் உடனடியாக இந்த படகுல இருந்தவர்களும் மீட்கக்கூடிய பணியில இருக்காங்க. அக்கம் பக்கத்தில் இருந்தவர்களும் ஓடி மீட்கக்கூடிய பணியில ஈடுபட்டிருக்காங்க. அப்படி 32 பேர் உயிரோடு மீட்கப்பட்டிருக்காங்க. ஒரு 16 பேர் உயிரிழந்திருக்காங்க. 2 பேர் உயிருக்கு ஆபத்தான நிலையில அவசர சிகிச்சை பிரிவுல சிகிச்சை பெற்று வராங்க. இதுல தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் இருக்காங்க, கேரளாவை சேர்ந்தவர்கள் இருக்காங்க, திருச்சியை சேர்ந்தவர்கள் இருக்காங்க, திண்டுக்கல் பகுதியை சேர்ந்தவர்கள் இருக்காங்க. இப்படி அந்த பட்டியல் நீண்டுகிட்டே போகுது. இதுல இங்க திருச்சியில் இருக்கக்கூடிய ஒரு முக்கிய ஹார்ட்வேர் நிறுவனம், அந்த நிறுவன பங்குதாரரும் இன்னொரு அந்த பொருட்களை வாங்கி விற்கக்கூடிய அந்த முக்கியமான நிறுவனத்தினுடைய முகவராகவும் இருக்கக்கூடிய ஷேக் அப்படிங்கிறவர் உயிரிழந்திருக்கிறதாக இந்த தகவல் வெளியா இருக்குது. அவருடைய புகைப்படமும் வெளியா இருக்கு. அதே போல திருச்சி எடமலைப்பட்டி புதூரை சேர்ந்த அழகுராஜ் என்பவர், ஷேக் என்பவர், அதே போல ஸ்ரீரங்கத்தை சேர்ந்த ஒருவர், அவருடைய பெயர் இன்னும் முழுமையாக தெரியவில்லை. எனவே திருச்சியை சேர்ந்தவர்கள் மட்டும் 3 பேர் உயிரிழந்திருக்கிறதாக தற்போது தகவல் வெளியாயிருக்கு. அழகுராஜ் மற்றும் செல்மோர் அப்படிங்கிற நிறுவனத்துல அங்க லாவோல வேலை பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஸ்ரீரங்கத்தை சேர்ந்த ஊழியர், அந்த நபரோட பேர் மட்டும் தான் இன்னும் வரல. அந்த 2 பேருமே அழகுராஜும் செல்மோர் நிறுவனத்தில் வேலை பார்க்கக்கூடிய மற்றொரு ஸ்ரீரங்கத்தை சேர்ந்த ஊழியரும் அங்க இருக்கக்கூடிய நபர்கள், அவங்க 2 பேரும் உயிரிழந்திருக்க தகவல் வெளியா இருக்கு. திருச்சி தேவர்கால கீழே இருக்கக்கூடிய முக்கியமான ஹார்ட்வேர் நிறுவனம், அந்த நிறுவனத்தினுடைய பங்குதாரரும் அவர் மற்ற பொருட்களுக்கான முகவராகவும் இருக்காரு. அந்த முகவர் ஷேக் அப்படிங்கிறவரும் உயிரிழந்திருக்கிறதாக தகவல் வெளியா இருக்கு. கேரளாவை சேர்ந்த தம்பதியர், கணவனும் மனைவியும் உயிரிழந்திருக்காங்க. அந்த தகவலும் வெளியா இருக்கு. இன்னும் முழுமையான அந்த யாரெல்லாம் அந்த சுற்றுலா பயணத்தை மேற்கொண்டார்கள் அப்படிங்கிற 100 பேருக்கான பட்டியல் என்பது வெளியாயிருக்கு. ஆனால் உயிரிழந்தவர்களுக்கான பெயர் பட்டியலும் அவர்களுக்கான புகைப்படங்களும் பெறக்கூடிய முயற்சியில நாமளும் ஈடுபட்டு இருக்கோம். கார்த்திகா.
லெனின், லாவா மொபைல் நிறுவனம் தான் இந்த சுற்றுலாவை அழைத்துச் சென்றதாக தகவல். லாவா மொபைல் நிறுவனம் இது தொடர்பாக ஏதேனும் சொல்லியிருக்கிறார்களா? என்ன விளக்கம் கொடுத்திருக்கிறாங்க? இல்ல, லாவா நிறுவனத்தினுடைய அந்த முகவர்கள்ல ஒருத்தராகத்தான் இந்த அழகுராஜன் இன்னொரு நபரும் வந்து பார்க்கப்படுறாங்க. அங்க 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 வேலை பார்க்கக்கூடிய நபராகத்தான் வந்து பார்க்கப்படுறாங்க. அந்த 2 பேரும் வந்து இடமலை பிடிப்பதூர், மற்றொருவர் வந்து ஸ்ரீரங்கத்தை சேர்ந்தவர். இந்த 2 பேரும் அந்த நிறுவனத்தை சேர்ந்தவர்கள் தான் தெரியுது. இன்னும் அந்த நிறுவனத்தின் சார்பில் முழுமையான பதில் என்பது இன்னும் வந்து பெறப்படலை. இப்போதைக்கு வந்து யாரெல்லாம் வந்து விபத்துல சிக்கியிருக்காங்க, யாரெல்லாம் உயிரோடு மீட்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற விவரம் மட்டும்தான் வெளியாகிட்டு இருக்கு. அதற்கான விபத்துக்கான காரணம் குறித்த முழு விவரங்களும் பதிலளிப்புகளும் இதுவரைக்கும் எதுவும் வெளியாகல. கார்த்திகா, தற்போதைய தகவல் லெனின், லாவா நிறுவனம் அது தொடர்பான அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார்கள். இதற்கான இரங்கலையும் தெரிவிச்சிருக்கிறாங்க. தொடர்ந்து இந்த 8 பேர் தமிழர்கள் அப்படிங்கிற நிலையில அவர்களுடைய உடல்களை கொண்டு வருவதற்கான முயற்சியில தமிழக அரசு தரப்புல என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு? விபத்து ஏற்பட்டிருக்கு, அங்க உயிரிழந்திருக்காங்க. பிரதமர் வந்து ஆழ்ந்த இரங்கல் தெரிவிச்சிருக்காரு. உடனடியாக இந்திய வெளியுறவுத்துறை வந்து தலையிட்டு அவங்களை வந்து இந்திய எம்பசி வந்து அவங்களை மீட்டு உயிரோடு இருப்பவர்களை வந்து பத்திரமாக கொண்டாந்து நாட்டில் சேர்க்கணும். அதே போல உயிரிழந்தவர்களுடைய உடல்களை வந்து பத்திரமாக உடனடியாக கொண்டு வந்து சேர்க்கணும். விபத்துக்கான காரணம் குறித்து வந்து கண்டறியப்படணும் அப்படிங்கிற கோரிக்கைகள்லாம் இந்த உயிரிழந்தவர்களின் குடும்பத்தின் சார்பாக வைக்கப்பட்டிருக்கு. தமிழக அரசும் இது குறித்து வந்து விரைந்து நடவடிக்கை எடுப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இருக்கக்கூடிய அந்த பேரிடர் மீட்பு அந்த குழுவினரும் வந்து இது சம்பந்தமான விவரங்களை வந்து சேர்க்கக்கூடிய பணியில வந்து இருக்காங்க. கார்த்திகா, வியட்நாம் படகு விபத்து தொடர்பாக லாவா நிறுவனம் விளக்கம் அளித்திருக்கிறது. படகு விபத்தில் எங்கள் நிறுவன டீலர்கள், குழு உறுப்பினர்கள் சிலர் சிக்கியிருக்கிறார்கள் என்று லாவா மொபைல் நிறுவனம் விளக்கம் அளித்திருக்கிறது. வியட்நாமின் ஃபூக்வாக் தீவில் படகு ஒன்று விபத்திற்குள்ளானதில் கிட்டத்தட்ட 16 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். 32 பேர் மீட்கப்பட்டிருக்கிறார்கள். இது தொடர்பாக லாவா மொபைல் நிறுவனம் விளக்கம் அளித்திருக்கிறது. படகு விபத்தில் எங்கள் நிறுவன டீலர்கள், குழு உறுப்பினர்கள் சிலர் சிக்கியிருக்கிறார்கள் என்று லாவா மொபைல் நிறுவனம் விளக்கம் அளித்திருக்கிறது. ஊழியர்களின் பாதுகாப்பு மற்றும் நலம் குறித்த தகவல்களை சேகரிக்க வியட்நாமில் உள்ள இந்திய தூதரகம் மற்றும் உள்ளூர் அதிகாரிகளோடு தொடர்ந்து இருக்கிறோம் என்று லாவா நிறுவனம் விளக்கம் அளித்திருக்கிறது. மேலும் விபத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் குடும்பத்தினருக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் வழங்குவதாகவும் தெரிவித்திருக்கிறது. நிலைமையை இந்திய அதிகாரிகள் தொடர்ந்து கண்காணித்து வருவதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்திருக்கிறார். முன்னதாக இந்த படகு விபத்தில் இறந்தோர் குடும்பங்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி இரங்கல் தெரிவித்திருந்தார். மேலும் இதில் காயமடைந்தவர்கள் விரைவில் குணமடைய இறைவனை வேண்டுகிறேன் என்றும் தெரிவித்திருந்தார். தொடர்ந்து நிலைமையை தொடர்ந்து கண்காணித்து வருவதாகவும் தெரிவித்திருக்கிறார். அனைத்து உதவிகளையும் செய்ய இந்திய தூதரகம் தயாராக உள்ளது என்றும் பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்திருக்கிறார்.